துவைச்ச துணிகள ரொம்பவே நீட்டா ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அல்லது என்னுடைய ஸ்பேஸ் ரொம்பவே சின்னதா இருக்கு. அதுக்குள்ள நான் என்னுடைய கிளாத்ஸ எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணணும். அது பார்க்கறதுக்கு ரொம்பவே காம்பேக்ட்டா அழகாவும் இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். வீடியோவ எண்ட் வரைக்கும் பாருங்க. நம்ம துவைச்ச துணிகள மடிச்சு எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் தான். நம்ம ஜீன்ஸ் பேண்ட்டை எல்லாம் இந்த மாதிரி ஹிப் சைடையும் அண்ட் லெக் சைடையும் 2யும் ஃபோல்டு நம்ம பண்ணி அப்படியே நார்மல் மடிப்பா எடுத்து வச்சுருவோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலா எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டிப் தான். இதுக்கு மேல மேல ஒரு சில ஜீன்ஸ நம்ம அடுக்கும்போது, நம்ம ஒண்ணு எடுத்தோம் அப்படின்னா, அடுத்தது டக்கு டக்குன்னு சரியிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாம ரொம்பவே எளிமையா எப்படி மடிக்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த மாரி நீங்க ஃபோல்ட் பண்ணீங்க அப்படின்னா, அவ்வளோ சீக்கிரம் கலையவும் செய்யாது. இந்த கால் பகுதிய இந்த மாரி 2ஆ ஃபோல்ட் பண்ணிட்டு, ஹிப் சைடையும் 2 சைடும் ஃபோல்ட் பண்ணீங்க அப்படின்னா, பார்க்கறதுக்கு நீட்டாவும் இருக்கும். நீங்க எங்க வெளிய போறதா இருந்தாலும், இந்த மாதிரி எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா, அந்த செட் தனியாவே உங்களுக்கு தெரியும். இந்த சென்டர்ல உங்களுடைய ஷர்ட்ட கூட நீங்க ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வைக்கலாம். இத ஷெல்ஃப்ல அடுக்கும்போது, பார்க்கறதுக்கு ரொம்பவே காம்பேக்ட்டாவும், நீட்டாவும் உங்களுக்கு இருக்கும். அண்ட் செகண்ட் ஃபோல்டிங் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த வீடியோல காமிச்சிருக்கிற மாரி, பாக்கெட் சைஸ் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட்ல லெக் சைட ஒரு டைம் ஃபோல்ட் பண்ணிட்டு, செகண்ட் ஃபோல்டிங்க அந்த ஹிப்குள்ள நீங்க வச்சுருங்க. ஸோ, அதில கரெக்ட்டா ஃபிக்ஸ் நீங்க பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அந்த ஹிப் சைட 2யுமே ஒரே ஃபோல்டிங்கா நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, எப்ப எடுத்தாலுமே அது உங்களுக்கு சீக்கிரமா கலையாது. நீங்க எவ்வளோ தான் தூக்கி போட்டாலும், அந்த மடிப்பு கலையாம அப்படியே இருக்கும். ஏன்னா, அந்த உள்ள நம்ம ஃபிட்டிங் பண்ணியிருக்கிறது அவ்வளோ டைட்டா உங்களுக்கு இருக்கும். ட்ராவல்க்கெல்லாம் ரொம்பவே ஈஸியா உங்களுக்கு இருக்கும். ஸோ, நான் ஃபர்ஸ்ட்டு காட்டின ஃபோல்டிங் மெத்தட இது ரொம்பவே சிம்பிளாவும் இருக்கும். அண்ட் சின்ன மடிப்பாவும் உங்களுக்கு வருங்கும்போது, நீங்க ஷெல்ஃப்ல நீட்டா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் சாரீஸ் எல்லாம் நம்ம ஃபோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி செட்டாக ஒரு ப்ளவுஸை அப்படியே நம்ம எடுத்து வச்சுருவோம் அதுக்கு மேலேயே. சில சமயம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, உள்ள ப்ளவுஸை வச்சு நம்ம மேலே வைக்கும்போது ரொம்பவே பஃபியாக தெரியும். ஸோ இடமும் ரொம்பவே பல்கியாக பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் சாரீஸை இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி பாருங்கள். ஸ்பேஸ் ரொம்பவே சேவிங்காகவும் இருக்கும். அப்படியே ஒரு செட் சாரீ அண்ட் ப்ளவுஸ் உங்களுக்கு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிளில் நீங்கள் போட்டுட்டு ப்ளவுஸை கரெக்டாக பின் நீங்கள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சென்டரில் சாரீ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் ப்ளவுஸ்னுடைய ஹேண்ட் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையுமே ப்ராப்பராக உள்ளே வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மிரர் ஒர்க்கோ இல்லைன்னா ஸ்டோன் ஒர்க்கோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே சேஃபாக இருக்கும். அண்ட் ஆப்போசிட் சைடில் ப்ராப்பராக சாரியை மடிச்சுட்டு, அந்த பார்டர் சைடு இருக்கிற அந்த கேப்பில் பேக்கெட் மாதிரி உள்ளே நீங்கள் இன்சர்ட் பண்ணி எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஃபோல்டிங் உங்களுக்கு அப்படியே இருக்கும். ஸோ கபோர்ட்லேயும் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு ஃபோல்டிங் பார்த்தீங்க அப்படின்னா, அது இன்சர்ட் பண்ணாமல் அப்படியே ஆப்போசிட் சைட்லேயே 2 ஃபோல்டிங் பண்ணி நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னாலும் பீரோவில் நீட்டாக உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராவலுக்குமே ரொம்பவே சூப்பராக உங்களுக்கு ஃபிட் ஆகும். அண்ட் இன்னொரு டைம் ஜீன் எப்படியெல்லாம் ஃபோல்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லெக் சைடு 2யுமே நீங்கள் டேரெக்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு, திருப்பி இந்த மாதிரி பண்ணும்போதும் உங்களுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். இதில் நான் ஜீனுக்கு அண்ட் பேண்ட்டுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபோல்டிங் நான் உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எது ரொம்பவே ஈஸியாக இருக்குது, எது வச்சா உங்களுக்கு அழகாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அந்த டைப் நீங்கள் ஆர்கனைஸ் நீங்கள் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வைக்கும்போது உங்களுடைய கபோர்ட் ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் எவ்வளோ துணிகள் இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் மடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆசையாக இருக்கும். பீராவை நம்ம திறக்கிறோம் அப்படின்னாவே நம்ம துணிகள் அப்படியே சரிஞ்சு விழுறது, இது எல்லாத்தையுமே நம்ம இது மூலயமா அவாய்ட் பண்ணிக்கலாம். எப்போ பீராவை நம்ம ஓப்பன் பண்ணாலுமே அந்த ஆர்கனைசிங் பார்க்கறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்கும். சடனாக ரிலேட்டிவ்ஸ் வந்தால் கூட, அச்சோ நம்ம துணி இப்படி இருக்கேன்னு நம்ம கவலைப்பட வேண்டியதே இருக்காது. அண்ட் ஷர்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பட்டன்ஸ் எல்லாம் எதுவுமே போடாமல் அப்படியே காலர்ஸ் அண்ட் பட்டன்ஸ் இருக்கிற சைடை நம்ம கார்னர் பிளேஸ் பண்ணிவிட்டு, அப்படியே ஹேண்டை உள்ளே வச்சு சுருட்டி நம்ம வச்சுருவோம். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்பவே மெஸ்ஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதுக்கு பதிலாக இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஷர்ட் கடையில் வச்சிருக்கிற மாதிரி அப்படியே நீட்டாக இருக்கும். ஸோ ஒரு 2 நிமிஷம் சிரமம் பார்க்காம உங்களுடைய பட்டன்ஸ் எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. நீட்டாக கையில் இப்படி ஒரு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு, அந்த காலர் கிட்ட உங்களுடைய ஃபோல்டிங் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் ஹேண்டை ப்ராப்பராக உள்ளே செட் பண்ணிக்கோங்க. அண்ட் 2 சைடையுமே லைட்டாக மடிச்சுட்டு கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு ஒரு மடிப்பு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், கடையில் மடிக்கிற மாதிரியே இருக்கும். பட் ஃபோல்டிங் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸ்பேஸ் ரொம்பவே சின்னதாக இருந்தாலும் கூட அதில் நீட்டாக ஆர்கனைஸ் நீங்கள் பண்ணலாம். இதுவே ஒரு 2
ஃபோல்டிங் மட்டும் இருக்கிற மாதிரி வந்து பண்ணுனீங்க அப்படின்னா, கடையில இருக்கிற மாதிரியே ஒரு பெரிய ஃபோல்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பனிக்காலம், குளிர்காலமெல்லாம் தொடங்கிருச்சு. எல்லார் வீட்லயுமே இந்த ஜர்க்கின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி ஹேங்கர்ல வந்து தொங்குறதுக்கு வந்து நம்ம விட்டுருப்போம். இத நம்ம மடிச்சு மெயின்டெயின் பண்றது அப்படிங்கிறதே இடம் வந்து நெறைய வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலா நான் இந்த மாதிரி வந்து நீங்க ஃபோல்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, ஸ்பேஸ் ரொம்பவே வந்து கம்மியா தான் உங்களுக்கு தேவைப்படும். ரொம்ப ப்ளஃபியா வந்து உங்களுக்கு தெரியாது. ரொம்ப பெரிய ஒரு மூட்டை வச்சிருக்கிற மாதிரி வந்து எதுவுமே உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ ஹிப் சைஸ் கிட்டருந்து கரெக்ட்டா மடிச்சுட்டு வந்து அந்த ஹெட் சைட வந்து சுருட்டிட்டு உள்ள வந்து ஃபோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீட்டா வந்து உங்களுக்கு இருக்கும். எப்ப வேணுமோ அப்ப தேவைப்படும்போது நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பேக் ஆர் கவர்ஸ்ல போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா, டஸ்ட் இதெல்லாமே எதுவும் வந்து உங்களுக்கு படியாது. இதே மாதிரி ஸ்வெட்டர் அண்ட் உங்களுடைய பெட்ஷீட் எல்லாத்தையுமே நீங்க ஆர்கனைஸ் வந்து பண்ணலாம். உள்ள இருக்கிற அந்த ஃபோல்டிங் கண்டிப்பா உங்களுக்கு வெளியவும் வராது. டைட்டா வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சுக்கும். அண்ட் ரெகுலரா நம்ம ஆஃபீஸ் வியர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, காட்டன் ஃபேண்ட் இந்த மாதிரி ஃபேண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது, ஸோ அத வந்து நீங்க ஃபோல்டிங் பண்றதுக்கு இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ ரொம்ப குட்டியா வந்து உங்களுக்கு இருந்தாலுமே போதும். பீரோல ஒரு 10 ஃபேண்ட் அடுக்குற இடத்துல ஒரு 20 ஃபேண்ட் வந்து உங்களால அடுக்க முடியும். ஒண்ணு மேல ஒண்ணு நீங்க தொடர்ந்து அடுக்குனாலும் கூட சரிஞ்சு வந்து விழுகாது. அப்படியே விழுந்தாலும் உங்களுக்கு அந்த மடிப்பு அப்படிங்கிறது சுத்தமா கலையாது. அண்ட் கிட்ஸ்னுடைய ஷர்ட் எல்லாத்தையுமே இந்த மாரி டக்குன்னு நம்ம ஒரு 2 ஃபோல்டிங் பண்ணி வந்து நம்ம எடுத்து வச்சுருவோம். பார்க்கறதுக்கு அவ்வளவா நீட்டா வந்து இருக்காது. பட் அதுக்கு பதிலா இந்த மாதிரி பேக் சைடு வந்து திருப்பிக்கோங்க. லைட்டா ஒரு ஷேப் வந்து குடுத்துட்டு அண்ட் கீழ ஹிப் சைஸ்லருந்து மேல வந்து உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணி 2வது ஒரு ஃபோல்டிங் வந்து நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா, ரொம்ப குட்டியா பார்க்கறதுக்கு ரொம்பவே நீட்டா, காம்பேக்ட்டா வந்து உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு மேல நீங்க ஒரு 20 ஷர்ட் அடுக்குனாலுமே அது கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து கலையாது. அந்த டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா விசிபிளா இருக்கும். உங்களுக்கு என்ன கலர், என்ன ஷர்ட் வேணுமோ, அத மட்டுமே நம்ம வந்து பார்த்து எடுத்துக்கலாம். ஒருவேளை நம்மகிட்ட ஒரு 2, 3 கலர் வந்து ஒரே சேம் கலர்ல இருக்கு அப்படின்னா, அந்த டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு வந்து காமிச்சு குடுத்துரும். ஆப்போசிட் சைட்ல இருக்கிறதுனால. ஸோ என்ன சேம் கலர் இருந்தாலுமே டிசைன் வந்து எது வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஈஸியா வந்து பார்த்து வந்து எடுத்துக்கலாம். அதுவே செகண்ட் ஃபோல்டிங் இன்னொரு டைம் நீங்க வந்து பண்றீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி வந்து பண்ணி பாருங்க. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே ப்ராப்பரா வந்து உங்களுக்கு இருக்கும். ஹிப் சைஸ் கிட்ட இருந்து மடிக்காம, சைட்ல இருந்து எடுத்து மடிச்சு வச்சு டைரக்ட்டா ஒரு 2 ஃபோல்டிங் வந்து பண்ணுனீங்க அப்படின்னா போதும். கடையில வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு ஒரு பக்கம் பிரிண்ட்டும், இன்னொரு பக்கம் நெக்கும் இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட்டு காட்டுனத விடவே இது ஃபோல்டிங் வந்து கொஞ்சம் பெருசா வந்து உங்களுக்கு இருக்கும். ஸ்கொயர் டைப்ல இருக்கும். அண்ட் இந்த மாதிரி வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சாரீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மடிச்சு வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கஷ்டம். சைட்ல இந்த மாதிரி வந்து நெறைய பிட்டு துணிகள் வந்து தெரியும். பார்க்கறதுக்கு அசிங்கமாவும் இருக்கும். இது ஒரு 4 சாரி ஒண்ணா அடுக்கணும் அப்படின்னாவே டக்கு டக்குன்னு கீழ வந்து சரிஞ்சு வந்து வந்துரும். அதுக்கு பதிலா கடையில அடுக்குன மாதிரி நீட்டா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டியா வந்து பண்ணிக்கோங்க. இந்த விசிறி மடிப்பு சாரீஸ் எல்லாம் வரும் இல்லையா? அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. சைட்ல வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா கிளாத்ஸ் எல்லாம் வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அத ப்ராப்பரா வந்துட்டு அலைன்மென்ட் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இதே ஒரு நீட்டா வந்து நீங்க எடுத்து வந்து வைக்கலாம். உங்களுடைய ஸ்பேஸ் செல்ஃப் வந்து ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா, இந்த ஒரு லாங் ஒரு சாரியா வந்து நீங்க அத அப்படியே வந்து வைக்கலாம். இல்ல அப்படின்னா இந்த மாரி ஷார்ட் பண்ணியும் நீங்க வந்து வைக்கலாம். பட் இத விட ஒரு பெட்டரான ஆப்ஷன் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடையில எல்லாம் ஒரு 3 டைப்பா வந்து ஃபோல்டு பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாரி பண்ணலாம். இந்த மாரி ஒரு கார்னர சென்டர் வந்து பண்ணிட்டு, இன்னொரு கார்னர ஆப்போசிட்ல வந்து பண்ணீங்க அப்படின்னா, பாக்ஸ் ஃபோல்டிங் உங்களுக்கு அப்படியே பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு கிடைக்கும். புது துணி மாதிரியே இருக்கும். இது மடிச்ச துணிய பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் ஃபோல்டிங் பண்ணுன மெத்தட விட இது ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது நியூ சாரின்னு சொன்னா கூட எல்லாரும் நம்புவாங்க. ஸோ இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ஷெல்ஃப்ல அடிச்சு வைக்கும்போது இந்த மாதிரி தான் ரொம்ப பல்கியா கலஞ்சு போயி, ஒண்ணு மேல ஒண்ணு இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். அதுவே நான் சொன்ன மாதிரி நீங்க மடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, அத பார்க்கறதுக்கும், ஆர்கனைஸ் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நீட்டா இருக்கும். அந்த ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறத பார்த்தாவே நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் துணிகள் வந்து மடிச்சு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு சட்டுன்னு வந்து வேலை வந்து முடிஞ்சிரும். இப்ப நான் இது ஒரு 4, 5 சாரிய வந்து நான் ஃபோல்ட் பண்ணி மேல வந்து வச்சிருக்கேன். பட் ஒரு 2 சாரி இருக்கிற மாதிரியான ஸ்பேஸ் தான் வந்து தெரியுது வந்து பாருங்க. ஸோ ஃப்ரண்ட்ல நீங்க வந்துட்டு என்ன சாரி, என்ன கலர் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லா விசிபிள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் அந்த ஸ்பேஸ ரீஅரேஞ்ச் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இப்ப அந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த சாரீல ஒண்ணு கூட நான் வந்து வெளியே எடுக்கல.
ஜஸ்ட் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சாரீனுடைய டைப்புக்கு தகுந்த மாதிரி 3 செக்ஷனாக ஆர்கனைஸ் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ அந்த சின்ன ஒரே ஒரு குட்டி கபோர்டில் இவ்வளோ அழகாக நம்மளால் ஆர்கனைஸ் பண்ண முடியும் அப்படின்னா, அதுக்கு நம்ம ஃபோல்டிங் பண்ணுற விஷயம் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபோல்டிங்கை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய கபோர்ட் எப்போவுமே நீட் அண்ட் ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஸோ டக்குன்னு யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னா கூட நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. முன்னாடி இது உள்ளே தெரியறத வந்து பார்த்து நம்ம என்ன ட்ரெஸ் வேணும் அப்படிங்கிறத ப்ராப்பராக வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் எடுக்கும்போதும் அதே மாதிரி வேகமாக இழுக்காமல் பொறுமையாக வந்து எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் களைஞ்சு போகிறதோ இல்லை அடிக்கடி நீங்கள் நீட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமோ வந்து கண்டிப்பாக இருக்காது. இந்த ஃபோல்டிங் மெத்தடை கண்டிப்பாக யூஸ் பண்ணி உங்களுடைய கபோர்ட்ஸையும் சரி உங்களுடைய ஷெல்ஃபையும் சரி நீட்டாக ஆர்கனைஸ் வந்து பண்ணி வைங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை எல்லாத்தையுமே கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி நிறைய ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் டிப்ஸுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.